ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ஷியாமாக்கு பாபா கொடுத்த ஒரு பொக்கிஷம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். உண்மையாகவே அந்த பொக்கிஷத்தை பார்த்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்கள் பூஜை அறையில் நாங்கள் வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் மெசஞ்சரில் அக்கா நாங்கள் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் அமிச்சிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே பாபாவோட ஆசீர்வாதத்தால நம்ம எல்லாருக்கும் நன்மைகள் பாபா தரணும் அப்படின்னு மனதார நான் பிரார்த்தனை பண்றேன். அது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல நான் கேட்டிருந்தேன், சச்சரித்திரம் ஆடியோ யாருக்கெல்லாம் வேணும், நீங்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பல பக்தர்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேலைக்கு போகிற பக்தர்கள், நம்ம வேலை பண்ணிட்டே இருப்போம், இல்லை வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னா சச்சரித்தம் புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு சச்சரித்தம் கேட்டா போறோம். சில பேர் ஆஃபீஸ்க்கு டிரைவ் பண்ணிட்டு போகும்பொழுது தினம் ஒரு அத்தியாயம் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சச்சரித்தம். இப்போ சில பேருக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை சில பேருக்கு அந்த குட்டி குட்டி எழுத்துக்களை பார்த்து படிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆடியோ கேட்கணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் எல்லாரும் கொடுத்துருந்தீங்க. நம்மளோட நேயர்களுக்காகவே நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் இன் வெரி வெரி ஃபியூ டேஸ் உங்களுக்கு சாய் சச்சரித்திரம் ஆடியோ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது நிறைய பேருக்கு இங்கிலீஷ்லேயும் வேணும், நிறைய பேருக்கு தமிழ்லேயும் வேணும். அதனால இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டாம். இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு நான் தரேன், தமிழ்லேயும் உங்களுக்கு நான் தரேன். எந்தெந்த பக்தர்களுக்கு இங்கிலீஷ் ஆடியோ வேணுமோ அந்தந்த பக்தர்கள் இங்கிலீஷ் கேட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் தமிழ் வேணுமோ தமிழ் வேணுங்கிறவங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கலாம். அப்போ போன எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், ஷியாமாக்கு பாபா கொடுத்த இன்னொரு பொக்கிஷம் இருக்கு, அதை நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த போன எபிசோட்ல நம்ம அந்த காயின், அந்த நாணயம் பார்த்தோம். எவ்வளவு அற்புதமாக இருந்தது. உண்மையாகவே பக்தர்கள் ஷியாமா அவங்களோட ஜென்ரேஷன் வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ஷிரடியில தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன், அந்த கணபதி பிள்ளையார், ஆஹா, அது பார்க்க பார்க்க கோடி கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கணபதியே பாபா கொடுத்த கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க, பாபா வணங்கின கணபதி. அந்த மாதிரி ஷியாமா அவங்க வீட்டில் அவங்க ஜென்ரேஷன் சில டைம் அவங்க பேசும் பொழுது அவங்க ஷியாமாவுக்கு என்னெல்லாம் உபதேசங்கள் பாபா கொடுத்திருக்கார், இதெல்லாம் கேட்க கேட்க பிரமிப்பாக இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஷியாமாவுடைய அந்த தலைமுறை வீட்டில் ஷியாமாக்கு பாபா அவரோட கஃப்னி கொடுத்தார். அதாவது அவர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தார். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது போய் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நீங்க பார்க்கும் பொழுதே உண்மையாகவே அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். நினைச்சு பாருங்களேன், பாபா 6 அடி உயரமா. இது நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, உயரமாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார், அவருடைய கண்களை பார்த்தா அப்படியே ஒரு பிரகாசமா இருக்குமா, ஒரு 1000 சூரியன் இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமா. அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த பாபா இந்த கஃப்னியை போட்டிருக்கும் பொழுது எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவருடைய பாபா போட்டிருந்த கஃப்னி இன்னைக்கு நம்ம கண்களால பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையாகவே நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல மானுட பிறவி நம்ம எடுத்திருக்கோம், மனுஷனாக பிறந்திருக்கோம் இல்லையா? இந்த ஜென்மத்துல பாபாக்கும் ஷியாமாக்கும் அவங்க தலைமுறைக்கும் கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ பாபா பல பக்தர்களுக்கு பல பல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கார். இன்னைக்கும் கலியுகத்திலையும் பாபா எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனா அதை உணரக்கூடிய பக்குவம் பக்தர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அதற்கு ஒரு உதாரணமும் நான் சொல்றேன். பொதுவாகவே நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், பாபா அந்த காலத்துல நீங்க இருந்தீங்க பாபா, இந்த காலத்துல நாங்க நினைச்சது நடக்கணும். பக்தர்களுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா நான் நினைச்சிட்டா அடுத்த நிமிஷம் நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாபா உங்க கிட்டேயே என்னால வர முடியலையே, உங்களை உணரவே முடியலையே, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளேயும் பாபா இருக்கார். See சாய் இன் எவ்ரிபடி, see சாய் இன் எவ்ரிதிங். ஒரு டேபிளை நீங்க பாக்குறீங்களா, அந்த டேபிள்ல பாபா இருக்கார்.
ஒரு மனிதனை பாக்குறீங்களா, அந்த மனிதனுக்குள்ள பாபா இருக்கார். அது உங்க நண்பனாக இருக்கலாம், உங்க தாயாக இருக்கலாம், உங்கள் தந்தையாக இருக்கலாம், ஏன் உங்கள் எதிரியா கூட இருக்கலாம். அந்த எதிரிக்குள்ள பாபா இருக்கார் நீங்க நினைச்சு பாருங்களேன். அந்த மனிதன் நம்ம எதிரியாகவே இருக்க முடியாது. நிச்சயமாக பாபா எல்லா இடத்திலையும் இருக்கார். அப்போ இத்தனை பொக்கிஷங்கள் கொடுத்த பாபா நமக்கு இந்த வாழ்க்கையில வேணும் அப்படின்னு என்ன விஷயம் நீங்க நினைத்தாலும் அவர் தருவார். அதற்கு கேட்டதெல்லாம் பாபா தருவாரா அப்படின்றதற்கு பாபா அழகான ஒரு உபதேசம் கொடுத்திருக்கார். இந்த உபதேசம் யாரு மூலமாக நடந்தது அப்படின்னா, பாக்சந்த் மார்வாடி அப்படின்னு ஒரு மார்வாடி இருந்தார். அவர் ஒரு மளிகை கடை வச்சிருந்தார் ஷிரடியில. அந்த மளிகை கடையில அவருக்கு நல்ல சேல்ஸ் ஆகும். அப்போ ஷிரடிக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட சில பேர்கிட்ட பாபா தட்சிணை கேட்பார். அப்போ அந்த தட்சிணை ஒரு பக்தனால தர முடியல அப்படின்னா உடனடியா சில வாட்டி பாபா சொல்லுவாராம், போய் அந்த தட்சிணைய அந்த மார்வாடி கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்பாராம். எதற்காக இது பாபா சொன்னார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, பாபாக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு மனிதன் என்ன பண்றார், ஒரு சாய் பக்தர், அவர் நேரா துவாரகா மாய்க்கு போறார். துவாரகா மாய்க்கு போய் பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, பாபா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல பிரம்மன் அப்படின்னா என்ன, அதாவது எல்லையற்ற இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கும் ஒரு இறை தத்துவம் தான் பிரம்மன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த இறை சக்தி கடவுள் யார், அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். கடவுள் எங்க இருக்கார், கடவுள் யார், இந்த உலகம் முழுக்க வியாபித்து கொண்டிருக்கும் அந்த இறை தத்துவம் என்ன, அது எனக்கு நீங்க சொல்லணும். எனக்கு அது தெரிஞ்சா போறோம். அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதற்கு மேல வாழ்க்கையில ஒரு ஆன்மீக குறிக்கோள் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னா வேண்டவே வேண்டாம். அது உணர்ந்துட்டா ஒரு மனிதன் தர்மத்தை கட்டாயமாக வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பான். அந்த அளவுக்கு அந்த பிரம்மன் அப்படின்றத அந்த உணர்வு வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த புரிதல் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த பக்தன் பாபா கிட்ட போய் சுலபமா கேட்கிறான், பாபா எனக்கு இந்த பிராமன் அப்படின்ற அந்த தத்துவம் நீங்க புரிய வைக்கணும், அவ்வளவுதான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாரு. என்னமோ அது அவ்வளோ ஈஸி மாதிரி கேட்கிறார். உடனே பாபா சொல்றார், நான் உனக்கு சுலபமா புரிய வைக்கிறேன், நான் சொல்ற ஒரு விஷயம் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறார். அந்த யாரு பிரம்மன் என்ற அந்த தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டாரோ அந்த பக்தன் கிட்ட பாபா சொல்றார், இது புரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு நீ 100 ரூபாய் தட்சிணையாகத்தா அப்படின்னு சொல்றார். தட்சிணை கொடு அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல பாபா என்கிட்ட தட்சிணை 100 ரூபாலாம் இல்லை. ஓஹோ 100 ரூபாய் இல்லை அப்படின்னா அந்த மார்வாடி இருப்பார், அந்த மார்வாடி கிட்ட போய் நீ 100 ரூபாய் தட்சிணையாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றார். நேரா இவர் என்ன பண்றார், இந்த மனிதன் நேரா அந்த பாக்சந்த் மார்வாடி கிட்ட போய் அந்த மார்வாடி கிட்ட கேட்கிறார், எனக்கு நீங்க 100 ரூபாய் கொடுங்க, நான் போய் பாபாக்கு தட்சிணையா தரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மார்வாடி சொன்னாராம், இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் இல்லை, அதனால பாபாக்கு என்னுடைய 100 நமஸ்காரங்களை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு நேரா அந்த மனிதன் வந்தார். பாபா கிட்ட போய் துவாரகா மாயில, பாபா அந்த மார்வாடி கிட்ட 100 ரூபாய் இல்லையா, அதனால அவருடைய 100 நமஸ்காரங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்க சொன்னார் பாபா, அந்த 100 நமஸ்காரங்களை நான் தரேன். ஓஹோ அப்படியா, சரி ஒரே நிமிஷம் இந்த இடத்திலேயே காத்துரு அப்படின்னு சொல்லி இன்னொரு மனிதனை பாபா கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்றார், நீ போய் அதே மார்வாடி கிட்ட போய் 100 ரூபாய் வாங்கிட்டு வா அப்படின்னு வேற ஒரு மனிதனை இப்ப பாபா அனுப்புறார். இப்போ அதே மார்வாடி கிட்ட போய் இன்னொரு மனிதன் போய் கேட்கிறார், மார்வாடி கிட்ட எனக்கு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் என்கிட்ட 100 ரூபாய் இல்லை, ஒன்றும் கிடையாது, நீ போய் பாபாட்ட சொல்லு. எப்போ முதல் வாட்டி 100 நமஸ்காரத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன மார்வாடி இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, அதை போய் நீ பாபா கிட்ட சொல்லிடு, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ரெண்டாவது வந்த அந்த மனிதரும் நேரா போய் பாபா கிட்ட சொல்றார், பாபா அந்த மார்வாடி கிட்ட கேட்டேன், அந்த மார்வாடி எதுவுமே இல்லை, காசே இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. ஓஹோ சரி, நீங்க 2 பேர் இங்க காத்துருங்க அப்படின்னு மூணாவதாக ஒரு மனிதனை கூப்பிடுறார் பாபா. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி நான் நம்ம சேனல் அவரை பத்தி நிறைய பேசியிருக்கேன், வேற யாரும் இல்லை, நம்மளோட நானா சாஹேப் சாந்தோர்கர். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன், இவரு தான். இவரை கூப்பிடுறார்.
நானா, நீ இங்க வா. நானா சாஹிப் சந்தோர்கரும் போறார். உடனே பாபா சொல்றார், நானா நீ ஒரு விஷயம் பண்ணு. நேரா போய் அந்த மார்வாடி கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றார். நானா சாஹிப் சந்தோர்கர் என்ன பண்றார்? பாபா சொல்லியிருக்கார் 100 ரூபாய் போய் வாங்கிட்டு வா. நானா சாஹிப் சந்தோர்கர் அங்க போகணும் இல்ல. ஆனா அவர் அந்த இடத்துல போல. அப்போ பாபா சொல் பேச்ச கேட்காத நானா சாஹிப் சந்தோர்கருக்கு என்ன நடந்தது? இதுக்கும் பிரம்மன் என்ற தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பாபா அற்புதமான ஒரு உபதேசம் கொடுத்தார். இந்த கலியுகத்துல எல்லா பக்தர்களுக்கும் தேவைப்படுற ஒரு உபதேசம். அந்த உபதேசம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாபா கொடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.